ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கே? இது என்னன்னு பாருங்க. இது பலாப்பழம். இப்போ சீசன்னால் நான் இது மாதிரி பண்ணி வச்சுட்டுருவேன். பண்ணி வச்சு குழந்தைகளுக்கும் பேக் பண்ணி வச்சுருவேன். ஸோ அவளுக்கு அங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால் இது மாதிரி நறுக்கி வச்சுட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக ஒரு கப்பு எடுத்துட்டேன்னா இது அதே ஈக்குவல் எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு இது 2 கப்பு எடுத்துட்டேன்னா 1 கப்பு போகிறோம். ஏன்னா இதுவும் ஸ்வீட் இருக்குது, ரொம்ப இருக்கும் இல்லையா? நான் இப்போ இதுக்கு பாதி தான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதனால் 2 எடுத்துக்கோங்க. 2 கப்பு இது எடுத்துட்டேன்னா 1 கப்பு வெல்லம் போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கான முந்திரி பருப்பு. ஸோ பொடியாக நிறையா போட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நெய் காய்ச்சி வச்சுருக்கேன், ஆவின் நெய் காய்ச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி. ஸோ இது என்னென்ன, இது பேர் சக்கவர்த்தின்னு சொல்லுவாள். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் இது. இது நான் என்ன சொல்லுவேன், இது பழப்பழம் அல்வான்னு சொல்லுவேன். இது என்னென்னா அல்வா மாதிரியே நான் கொஞ்சம் நெய்லாம் நிறையா போட்டு பண்ணி வச்சுட்டுருவேன். இதை நீங்கள் ஏர்டைட் டப்பாவில் வச்சுட்டேன்னா ஒன்றுமே ஆகாது. ஈர ஸ்பூன் மட்டும் போடாமல் வச்சுட்டேன்னா அப்படியே வச்சுக்கலாம். யாரையும் வந்தால் டக்குன்னு ஒரு ஸ்பூன் கப்பில் போட்டும் கொடுக்கலாம். ஸோ எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதை நான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ முதல்ல ஒரு கரண்டி ஊற்றிண்டு நெய்யை ஊற்றிண்டு ஸோ நம்ம முந்திரி பருப்பை வறுத்துட்டுடலாம். ஸோ முந்திரி பருப்பை வறுத்துண்டு நான் உங்களை பாருங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுத்துண்டாச்சு. கருப்பு ஆகாமல் வறுத்துக்கோங்க. இது மாதிரி இருக்கும்போதே எடுத்துருங்க. ஸோ நான் இப்போது இன்னொரு கரண்டி எடுத்துட்டுருக்கேன் நெய். ஏன்னா இந்த இதை வதக்கணும் இல்லையா? இது கருப்பு இல்லாமல் நல்லா வதக்கிடுங்க. ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன். பாருங்கள் இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா அப்படியே மசிச்சா மாதிரி அது மாதிரி ஆகணும். ஏன்னா அது அப்போ தான் அந்த வெல்லம் போட்டால் அதுக்கப்புறம் அப்படியே விரைச்சின்றோம். ஸோ அதனால் நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுறா, இது அப்படியே மிக்சியில் போட்டுன்றா. பட் இது கொஞ்சம் அங்கங்கே அப்படியே கட் பண்ணி வச்சுருந்தேன்னா நம்ம சாப்பிடும்போது வாயில் அப்படியே இந்த கிரன்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இப்படியும் நறுக்கி தான் பண்ணுறது. ஸோ இது மாதிரி நல்லா இதாக எடுத்து பண்ணுவேன். மசிச்சு இருக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டு இப்படி இருக்கு. ஸோ இப்போ நம்ம வெல்லத்தை எடுத்து போட்டுடலாம். இந்த வெல்லம் நான் இப்படியே தான் போட போகிறேன். நார்மலாக நான் என்ன பண்ணுவேன், தண்ணியில் கொஞ்சம் போட்டுண்டு கொஞ்சம் தண்ணி ஆனவொடனே வடிகட்டி போடுவேன். பட் இந்த வெல்லம் கண்ணை மூடின்னு போடலாம். கிரேஸில் வாங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பீஸு இது கூட இருக்காது, கல் கூட இருக்காது. ஸோ டைரெக்டாக அப்படியே போடணும். கல் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவா நீங்கள் என்ன பண்ணுங்கோ, இதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிண்டு கொஞ்சம் கரைஞ்ச உடனே அதை வடிகட்டிடுங்கோ. வடிகட்டிட்டு நீங்கள் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இதை இப்போ அப்படியே தான் போட போகிறேன். கலரே எவ்வளோ நல்லா இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்பயும் இந்த பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுவேன் இல்லையா? ஸோ அந்த பாயசம் பண்ணும்போது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் அப்படியே கொஞ்சம் வெந்நீரில் குழப்பிண்டு இதை பண்ணதை அப்படியே குழப்பிண்டு அதில் எடுத்து ஊற்றின்ட்டேன்னா நல்லா பழாப்பழம் வாசனத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இங்கே நறுக்கினதுனால அங்கங்கே பீஸாக இருக்கு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி தண்ணியாக வரும், நீங்கள் ஒன்றும் பயப்படவே வேண்டாம். ஸோ முதல்ல கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும், அப்புறம் அப்படியே கெட்டியாகிடும். ஸோ நான் இப்போ ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்க போகிறேன். ஸோ நெய் ஊற்றினோடனே எப்படி இருப்பாருங்க, அப்படியே கிளாஸியாக அப்படியே அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள். இப்போ தண்ணியாக இருந்தது இது மாதிரி திக்காகிடும். ஸோ நம்மளோட செக்க வெரைட்டி ஆல்ரெடி ஆயிடுத்து. ஸோ நான் இப்போ இந்த முந்திரி பருப்பையும் போட்டுறப்பேன்.
இது ஃபுல்லாக முந்திரி பருப்பாகவே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ முந்திரி பருப்பு நிறையா வேண்டான்னு சொல்கிறவா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எங்களுக்கு அது பிடிக்கும், அதனால் வந்து இது நான் நிறையா போட்டுருக்கேன். இந்த கலர் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். கலர் பார்க்கறதுக்கே அப்படியே சாப்பிடுங்கிறது இல்லையா? இந்த பாருங்க, இவ்வளோ போட்டால் போதும். ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம், சின்ன வயசுக்காரா எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ மெஷர்மெண்ட் மட்டும் வெல்லம் வந்து கம்மியாக வேணும்னு ஃபீல் பண்ணுறவா கொஞ்சம் இன்னும் கூட கம்மியாக வேணும்னா போட்டுக்கோங்க. நான் வந்து கூட போகிறதுக்கு பர்பஸ் என்னென்னா இது அப்படியே போட்டு பாயசமும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பாருங்கள், இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டோன்னா அவ்வளோதான். ஸோ நம்மளோட பலாப்பழம் அல்வா ரெடி. பாருங்கள், நம்ம காய் இது பொடி பொடியாக நறுக்கினது எவ்வளோ ஒன்றுமே இல்லை பாருங்கள், எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு டப்பர்வேர் ஏர்டைட் இதில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டே இருங்க. நீங்கள் எப்போ வேணால் 1 இயர் ஆனால் கூட ஒன்றுமே ஆகாது. தேசியத்துலலாம் அப்படியே வச்சு அவள் திருப்பி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூட அவள் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கா. ஸோ அதனால் வந்து ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஸ்வீட் ரெடி. பாய்.